சார், இந்த தமிழ் புத்தாண்டுல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, அதாவது தோல்வியே இல்லாத, எதிர்ப்பே இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. உங்களுடைய ராசி அதிபதி தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் எந்த ஒரு ஆதிபத்தியத்தையும் இந்த வருஷம் எடுத்துக்கல அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழ் புத்தாண்டுல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? விசுவாவசு தமிழ் புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத விட பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் 75 சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, அதாவது தோல்வியே இல்லாத, எதிர்ப்பே இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. உங்களுடைய ராசி அதிபதி தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் எந்த ஒரு ஆதிபத்தியத்தையும் இந்த வருஷம் எடுத்துக்கல அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அச்சமில்லாத நன்மைகளை ஆண்டு முழுவதும் சந்திக்க முடியும். உங்களுடைய ராசி அதிபதி ஒருவர் மட்டுமே புத சுக்கர யோகத்தோடு நீச்சபங்க ராஜ யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஆடம்பர யோகங்களுக்கு அடையாளமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடிபட்டு மிதிபட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டப்படக்கூடிய காலங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே கடந்த காலங்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், சகோதரர் ஒரு பக்கம் அப்படின்னு அந்த குடும்பம் பொறி கடலை போல சிதறி கிடந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது. டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முகவரி கொடுக்கக்கூடியது. லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதாவது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. கடந்த காலங்களில் இது நாள் வரையில் துளாராசியை சேர்ந்தவங்க நல்லவங்களாக இருந்து கூட நல்லது நடக்கலை அப்படிங்கிறது உண்மை. அப்போ நல்லதுக்கு காலம் இல்லையா, கடவுளுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக, உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையான ஒளி வீசக்கூடிய ஆண்டாக, ஆங்காங்கே தெரியக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். சரி, உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? பொதுவாகவே துளாராசியை பொறுத்தளவுக்கு காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கூர்மையாக கடைபிடிக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது அவ்வளவுக்காக தேவைப்படாது. இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது சார், நானும் எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை வெல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வெள்ளை வஸ்திரம், அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் கருப்பு கலரில் கருப்பு வண்ணத்தில் வஸ்திரம் அணியாமல் வெள்ளை கலரில் வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது நல்லது. அதுக்காக சட்டத்துறையில் வக்கீலாக இருக்கிற எனக்கு கருப்பு துணி தான் போட்டாகணும், நான் எப்படி வெள்ளிக்கிழமை அதாவது நீதிமன்றத்துக்கு போகாமல் இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அதாவது என்னதான் கருப்பு வஸ்திரம் போட்டிருந்தாலும் அந்த கருப்புக்குள்ளே வெள்ளை வஸ்திரம் அணிய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு வஸ்திரத்தை வெள்ளிக்கிழமை நாள் தவிர்த்துக்கணும். இந்த
இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரோ அப்படிங்கிற புருவத்தை கட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கிறது நல்லது. சூப்பர் சார். அவங்களுக்கான பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து சொல்லியிருந்தீங்க சார். நம்ம குலதெய்வ விருட்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் புரியும் சார்? பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து அதிர்ஷ்டகரமான காலங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் கூட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் அந்த அதிர்ஷ்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு, துரதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, துன்பங்களை எல்லாம் துரத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக துவளாத உள்ளத்தோடு மிகப்பெரிய இன்பமயமான பெருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே பயன்படும். நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு அறிவிருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை வந்து தடுமாற செஞ்சிடும். அந்த மாதிரி தடுமாற செய்யக்கூடிய காலங்களில் கூட நீங்கள் இடம் மாறாமல் தடம் மாறாமல் வாழ்க்கையில் வாழ்வதற்கு, வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறது வெல்வதற்கே வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து வென்று காட்டக்கூடிய இந்த வாழ்க்கையில் வெற்றி என்ற விஷயத்தில் நின்று காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது மொத்த குடும்பத்துக்கு வெற்றிக்கான அம்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அதிசயங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.